பிரைஸ் தி லார்ட். வணக்கங்க. ஒரு மேனேஜர் அவரோட லேபரை பார்த்து கேட்டிருக்காராம், எனக்கு இப்போ உடம்பு சரியாமல் போனால் எனக்கு பையன் ஃபாரினில் இருக்கான், என்னை இப்போ நிறையா பணம் இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க, ஆனால் உனக்கு எதுவும் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, உன்னை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிடுறாருங்க. உடனே இவர் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு வீட்டில் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, அவரு நம்மளை பார்த்துக்கொள்வார்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த மேனேஜருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. அவர் ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே இறந்து போயிடுறாருங்க. ஆனால் இந்த லேபரு 3 அட்டாக் வந்தும் அதுக்கப்புறம் 13 வருஷம் வாழ கர்த்தர் கிருபை செஞ்சாராங்க. பைபிளில் கூட ஒரு அழகான வசனம் இருக்கு. மத்தேயு 16:25 மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பாருங்க, அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தும் சொத்து இருந்தும் அவரை காப்பாற்ற முடியல. மனுஷனுக்கு பணம் சொத்து பத்து முக்கியம் இல்லைங்க, தேவனுடைய கிருபை இருக்கணுங்க. அப்பதான் நம்மளால நீடித்த நாட்களாக வாழ முடியும். ஏன்னா சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலம் இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை யாரா